ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஷாப்பிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த ஷாப்பிங் ஆப்பில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். Buymote e-shopping application is one of the online shop now available on Play Store and App Store. Click below the link my description box. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ப்ரைஸஸ் எல்லாமே நல்லா ஒர்த்தபிளாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆப்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எல்லா ட்ரெண்டிங். இன்றைக்கி நம்ம சேனலில் வஞ்சர மீன் குழம்பு ட்ரெடிஷ்னலான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வஞ்சர மீன் குழம்பு ரொம்பவே எம்மியாக அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ வஞ்சர மீன் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. ஸோ முழு மீன் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ நானே வீட்டில் கொண்டு வந்து அழகாக கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். ஸோ இந்த வஞ்சர மீன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, தக்காளி இது எல்லாமே வந்து நம்ம அரைச்சி அப்படியே சேர்த்துக்கணும். இதில் வச்சுருக்க இந்த பச்சை மிளகா மட்டும் நம்ம வந்து அப்படியே குழம்புல டைரெக்டாக சேர்த்துக்கணுங்க. ஸோ நம்ம மீன் குழம்புக்கு பச்சை மிளகா சேர்க்கும் போது ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் சீசனில் மாங்காய் கிடச்சிதுன்னா கிளிமூக்கு மாங்காய் கிடச்சா சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ சைஸுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ புளி வந்து வஞ்சர மீனுக்கு அந்த அளவுக்கு எடுக்காதுங்க. ஸோ அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க புளி மட்டும். மற்றபடி பாறை மீன், சங்கரா மீன் அதுக்கெலாம் வந்து புளி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ வஞ்சர மீனுக்கு வந்து புளி கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு வந்து புளி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 3லேருந்து 4 பத தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வந்து சவுத் இண்டியன் சமையலுங்க இது. ஸோ திருநெல்வேலி சைடெலாம் இப்படி தான் தேங்காய் சேர்த்து சமைப்பாங்க. ஸோ அந்த மெத்தடில் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இங்கே நம்ம சென்னையில் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. ஸோ கெட்டியாக இருக்கும். ஸோ நான் செய்கிற குழம்பு வந்து நல்லா ஓரளவுக்கு குழம்பு கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மெத்தடில் தான் நான் இன்றைக்கி வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கலாம். அதே மாதிரி தேங்காயும் நம்ம நல்லா அரைச்சிக்கணும். இதில் வந்து பச்சை மிளகாயும் மாங்காய் மட்டும்தான் நம்ம வந்து டைரெக்டாக சேர்க்கணுங்க. ஸோ இந்த மீன் குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லா விதமான ரைஸு, ரொட்டி, தோசை, இட்லி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பேனில் நான் வந்து தலைப்பகுதி, வால், உடல் பகுதியில் துண்டு ஒரு 3லேருந்து 4 துண்டு. ஸோ அந்த அளவுக்கு சேர்த்தாலே போதுங்க. ஸோ குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா எம்மியாக கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற பார்ட் வந்து நான் வந்து வறுக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது புளித்தண்ணி ஊற்றிட்டு இது வந்து குழம்பு மசாலா நான் வீட்டிலே ரெடி பண்ணது. இந்த குழம்பு மசாலா வந்து மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்பவே பக்காவான காம்பினேஷன். இந்த குழம்பு மசாலா ஆல்ரெடி நான் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து 3 இயர்ஸ் பிஃபோர் அதை அப்லோட் பண்ணது. உங்களுக்கு நியூவாக உங்களுக்கு மெத்தடில் வேணும்னா இப்போது வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க இந்த குழம்பு மசாலா எப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போது வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி, தேங்காய், பூண்டு நான் கொஞ்சம் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். பூண்டு, பச்சை மிளகாயும். ஸோ தக்காளியையும் தேங்காயும் நம்ம வந்து நல்லா மையாக அரைச்சி இந்த குழம்புல சேர்த்துக்கணும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்ச உடனே தேங்காய் சேர்க்கணும். நான் எப்போயுமே வந்து மீன் குழம்பு வந்து மீன் வந்து தனியாக வறுத்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் மீன் வந்து வறுக்கிறதுக்கு எடுத்துருவேன். ஸோ அந்த எண்ணெயில் தான் வந்து மீன் குழம்புக்கு தாளிப்பேன். ஸோ அதில் வந்து வெந்தயம், கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் சேர்த்துட்டாங்க. பாருங்கள், பக்காவாக ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு நமக்கு. ஸோ இந்த எம்மியான மீன் குழம்பு ரெசிபி வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடாக தேவையான பொருளாக நம்ம ரெடியாக வச்சுருந்தோம்னா சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஸோ இந்த மீன் குழம்பு ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப்